எங்களை வாழ வைத்த தெய்வங்களுக்கு இந்த படத்தை காணிக்கையாக செலுத்தி வழிபடுகிறோம். என்னையா சாப்பிடுறீங்க? என்னென்ன இருக்குன்னு சொன்னா தானே என்ன சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியும். இட்லி, வடை, தோசை, இடியாப்பம், பூரி, புட்டு. இதெல்லாம் வயசான டிக்கெட்டுங்க சாப்பிடுறது. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இது ஒத்து வராது. கோழி பிரியாணி இருந்தா 3 பிளேட் கொண்டு வாயா. அது ஒண்ணுதாயா இல்ல. குப்பம்மா கோழி பிரியாணி ஹோட்டல்னு பேர் வச்சுட்டு அது இல்லைன்னா எப்படி? யோ, கோழி விலை எல்லாம் ஏறி போச்சு. பிரியாணி போட்டு கட்டுப்படி ஆகல, அதுதான் விட்டுட்டேன். விலையெல்லாம் பார்த்தேன்னா கடை போனி ஆகாது, இழுத்து மூட வேண்டியதுதான். வாங்கடா போலாம். ஏயா கோழி பிரியாணி இல்லையாம அப்புறம் இங்க உட்காந்துட்டு வாயா போலாம். யோ இருங்கய்யா. கண்ணுங்களா, உங்களை வச்சுதான் நான் தொழிலையே தொடங்க போறேன். நீங்க தான் எனக்கு நல்ல ஆதரவு தரணும், பெரிய பெரிய முட்டையா போடணும். என்னங்கடி, உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத. நல்லா சாப்பிடுங்க. ஐயோ, நேரங்கால தெரியாம டமுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்களே. ஐயோ, ஓடுங்க ஓடுங்க. இப்ப வெளியில போகாதீங்க. என்ன நீ புத்தி கட்ட தரமா பேசுற? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு, அவளோட அவசர முக்கியம். சொல்றத கேளுங்க. ஏங்க, நான் 4-5 பேர் 60 அடிக்கும் போட ரெடியா இருக்கோம். வெளியே வரலாமா? அவசரப்படாதீங்கய்யா, நான் இந்த ஊர் மணிக்காரன். நான் என்ன மணியாட்டத்துக்காக நின்றுட்டு இருக்கேன். தாரத்தப்பட்டக்காரங்க வரட்டு புறப்படலாம். சாமியோ, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க சாமியோ. எல்லாரும் வந்துட்டீங்களா? யோ, அங்க என்னையா பண்றீங்க? எல்லாரும் வாங்க. மத்தவங்க வர வேண்டாமா? வாங்க வாங்கயா. இரு இரு, நான் முன்னால போறேன்.
இல்லையா தாரத்தப்பட்டக்கார முன்னாடி சரி அம்மாடி கஸ்தூரி இங்க வந்தாடா இல்லையே மாமா. இங்கேயும் வரல, வேற எங்கதான் போயிருப்பா? கஸ்தூரி பதட்டப்படாதீங்க நாட்டாம, எங்கேயாவது இருப்பா. நீங்க இந்த பக்கம் பாருங்க, நான் அந்த பக்கம் பாக்குறேன். சரிங்க, போய் பாருங்க. எம்மாடி, என் மகன் கஸ்தூரிய பாத்தியா? இல்லையம்மா. ஐயோ, புலி வரத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனவா, எங்க போனாலோ என்ன ஆனாலோ. அம்மாடி, என் கோழி குஞ்சம் பாத்தீங்களா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த அம்மாவே பொண்ணை காணான்னு வேதனையில போயிட்டு இருக்காங்க. நீ அவங்க கிட்ட போய் கோழி கொஞ்சம் பாத்தீங்களா, குருவி கொஞ்சம் பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கிறியா? அம்மாடி, அவங்களுக்கு வேணும்னா அவங்க பொண்ணு பெருசா இருக்கலாம், எனக்கு என் கோழி குஞ்சு தான் பெருசு. அது கோழி கொஞ்சம் புலிகளை தூக்கிட்டு போயிருக்கோம். புலி கிளியா? ரொம்ப கிளியா இருக்குதா? இம்மாம் பெரிய ஊர்ல அந்த புலிக்கு என் கோழி குஞ்சு தானா கச்சுது? அதுக்கு வாதி பேதி வந்து சாவா. ஐயா கஸ்தூரி! என்னங்க, கஸ்தூரி அந்த பக்கமும் இல்லையா? அந்த பக்கம் சரி பாத்தியா? நானும் எல்லார்கிட்டயும் கேட்டேன். சத்திரம், சாவடி, ஆத்தங்கரை எல்லா இடத்துலயும் பார்த்தேன், எங்கேயுமே இல்லையே. பொண்ணுரங்கம், நானும் பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, மத்த எல்லா இடமும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே குழந்தை கிடைக்கலையப்பா. ஊர்ல உள்ள மூல முடுக்கெல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கல நாட்டாம. ஐயோ, ஊர்ல எங்கேயுமே என் மகளை காணோமா? ஏமா, கஸ்தூரி என்ன கிடைக்கலையா? அம்மாடி கிடைக்கலையேம்மா. என் மக எங்க போனாலோ என்ன ஆனாலோ. எப்படியோ புலி போயிடுச்சு. வாங்கய்யா. புலியா? என்னையா வளர்ற நாட்டாம, புலிய மலை அடிவாரம் வரைக்கும் துரத்தி விட்டுட்டு வந்துட்டோம். அது புலி இல்லையா, சிறுத்தை. நான் இது வரைக்கும் அவ்வளவு நேரத்தை பார்த்ததே இல்ல. சும்மா இருங்கப்பா. நாட்டாமக்காரர் பொண்ணை காணவங்க தேடிட்டு இருக்காரு. கஸ்தூரிய காணுங்களா? நீங்க போன வழியில யாராவது கஸ்தூரியை பாத்தீங்களா? இல்லீங்களே. தமக்கு கிடைச்சது யாரு? நான் தாங்க. கோயில பூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது குச்சி கிழங்கு காட்டுக்குள்ள இருந்து சடக்குன்னு ஏத்தாப்புல வந்துருச்சு. உடனே நான் முள்ளு வேலி மேல ஒரே தாவி சாவடி செவத்துக்கு மேல குதிச்சு தமுக்கு அடிச்சிட்டேன். தமுக்கு அடிச்ச சத்தத்தை கேட்ட உடனே புலி வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆனா போகும்போது வாயில எதையோ கவ்விக்கிட்டு போன மாதிரி தெரிஞ்சது. செடி மரபுல இருந்து பார்த்ததுனால எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை நம்ம கஸ்தூரியா இருக்குமோ? கஸ்தூரியா இருந்தா சத்தம் போட்டுருக்குமே ஐயா. புலி குறவலை பிடிச்சு கவிட்டு போகும்போது எப்படியா சத்தம் போட முடியும்? ஐயோ, கஸ்தூரி! நாட்டாம, மனச தளர விடாதீங்க. கஸ்தூரிக்கு ஒண்ணு ஆயிருக்காது. நல்ல தேடி பார்ப்போம், அவசரப்படாதீங்க. அடட, கொலுசு. இதோ கஸ்தூரி மேல இருக்க. இங்க இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கு, நான் இங்கதான் இருக்கேன்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? கொழுக்கட்டை இல்ல, புளியாங்கொட்டை. அட பாவி மகனே, நான் ஆத்தங்கரை போகும்போது உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு தானே போனேன். எப்படி வெளில வந்த? கஸ்தூரி அக்கா தான் தேட்டு தோல் போட்டு வெளியே கொண்டு வந்துச்சு. என் பையன் கறதே உங்க பொண்ணாலதான். ஆஹா, ஏன் பிள்ளை, உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் மரத்து மேல ஏறக்கூடாதுன்னு? மரியாதையா சொல்றேன், கீழே இறங்கு. நான் கீழே வந்தா ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ஆஹா, எவ்வளவு நேரத்துக்கு அங்கேயே இருக்க போறேன்னு பாக்குறேன். எப்படியும் கொட்டிக்க வீட்டுக்கு தானே வரணும். வா, நல்ல கம்பியை காய வச்சு கண்ட கால சூடு போடுறேன். வா வா வா. ஐயா வந்துட்டாரு, ஐயா வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இரு. ஐயா, காணாம போன என் பையன் கிடைக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிருந்தீங்க. நீங்க தான் ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னீங்க பையனுக்கு ஆயுசு கட்டி ஒரு வாரத்துல கண்டிப்பா கிடைச்சிருவான்னு. கிடைச்சிட்டாயா என் பையன். இந்தாங்க ஐயா. பரவாயில்ல, ஏதாவது எடுத்துங்க ஐயா, எங்க ஆத்ம திருப்திக்காக. இந்த நாங்க வர்றோம் ஐயா. ஐயா, என் பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு மாப்பிள்ளை வடக்கு திசையில இருந்து தான் வருவான்னு சொன்னீங்க. உங்க பேச்சை கேட்காம என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு உள்ளூர்லயே ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில அந்த பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சுங்க ஐயா. ஏங்க, ஜோசியம் பாக்கிறதுக்காக வெளியூர்ந்து வந்தவங்க எல்லாம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு. இல்லையே, அது வந்து சொன்னதை செய். பையன் எங்க? உள்ளதான் இருக்கான். என்ன பெரியப்பா, உங்களுக்கு பயமே இல்லையா? இருட்டி போச்சு, வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
வழக்கம் போல ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? இல்ல பெரியப்பா, இவன் தான் புளியங்காய் வேணும்னு கேட்டான். சரின்னு மரத்து மேல ஏறணும். அந்த நேரம் பார்த்து புலி வந்துருச்சு. அப்புறமா இறங்கலான்னு பார்த்தா எங்க அப்பனாத்தா வந்துட்டாங்க. அதனாலதான் பேசாம மரத்து மேலயே இருந்துட்டோம். பைத்தியக்காரி, புலி வந்தது மரத்து மேல ஏறணும்னு சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதுதானே? அதானே. ஏண்டா அப்படி செஞ்சிருக்கலாம்ல? ஆமா. விளக்கு வச்சாச்சு. நேரத்தோட வீட்டுக்கு வரணுமேங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம இன்னும் ஊரை சுத்திட்டு இருக்கா பாரு. எல்லாம் நீ குடுக்கற செல்லம் தாண்டி. ஏன் பெரியப்பா, இந்த புளிய மரம் ஏறினா மட்டும் ஏன் எங்க அப்பனுக்கு மூக்கு மேல கோவம் வருது? நீ பொட்ட புள்ள தானே? எங்க அப்பல இருந்து ஓ வரைக்கும் அடிக்கடி ஏன் தான் இந்த சந்தேகம் வருதோ? ஏன்பா பொட்ட புள்ள எல்லாமே கஸ்தூரி அக்கா பாவாடை தாவணி போட்டிருக்கு. பாவாடை தாவணி போட்டிருக்கிறது தெரியுது இல்ல? அத்தோட ஒசரமா இருக்கிற மரத்து மேல ஏறி நின்னா போறவங்க வரவங்க பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பெரியப்பா, அந்த மணியக்காரர் மகனை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். எதுக்குமா? விஷயம் இருக்கு, கூப்பிடுங்க பெரியப்பா. தங்கவேலே, இங்க வாப்பா. என்ன மாமா? அட நம்ம கஸ்தூரி. கஸ்தூரி, ஏமா என்னாச்சு உனக்கு? தப்பா நினைக்காதீங்க பெரியப்பா. நான் எப்ப புளிய மரத்துல ஏறினாலும் அந்த மணியக்கார மகன் கீழே வந்து நின்னுட்டு. என்ன கஸ்தூரி, சௌக்கியமா? அம்மா ஏதாவது கலப்புக்கு வச்சிருக்கியா? ஏயா, உனக்கு படிக்கவே தெரியாது, உனக்கு எதுக்கியா புக்ஸ்? ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருக்காரா இல்ல வெளியே போயிட்டாரா? இப்படி ஏதாவது சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு அந்த மரத்தை விட்டு நகரவே மாட்டான் பெரியப்பா. இப்பதான் புரியுது பெரியப்பா அவன் ஏன் அப்படி பண்ணான்னு. இப்போது புரிஞ்சுக்கிட்டியே, வா. ஐயோ அப்பா, நல்லா மாட்டிக்கிட்டேன். நில்லு. சிபாசுக்கு ஆளை கூட்டிட்டு வந்தா பேசாம இருந்துருவேன் நினைச்சியா? சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு, சின்ன பிள்ளை விட்டு தான் அப்படி ஆயிட்டா. என் பொண்ணு கெட்டது காரணமே உங்க பையன் தாங்க. ஐயோ, சார் என்னென்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? நம்ம கோயில் பூசாரி ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது அன்னில இருந்து பூசாரி எப்ப உங்க பையனை பார்த்தாலும் கோமணத்தை கையிலேயே புடிச்சிட்டு அலையறாருங்க. முதல்ல அவனை கண்டிச்சு வைங்க. ஏங்க, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், பையனை கண்டிக்கிறத விட்டுட்டு கொஞ்சறீங்க. 2 நாளைக்கு அப்புறம் தப்பே பண்ண மாட்டேன். ஆமா, 5ல விளையாதது 50ல விளைய போகுது. 5, 50ங்கிறதெல்லாம் நம்ம நினைப்பு தான் பொண்ணுறங்க. கஸ்தூரி, உள்ள போ. வாடா. என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போறாரு. டேய் பையா, ஒரு தோசை. யோ, என்னையா ஒரு மாதிரியா இருக்க? நான் ராசியே இல்லாதவன் குப்பம்மா. மாடு வளர்த்தேன் மலடா போச்சு, ஆடு வளர்த்தேன் ஆத்தோடு போச்சு, கோழி வளர்த்தேன் புலி கொண்டு போச்சு, வேற என்னத்தை நான் வளர்ப்பேன் குப்பம்மா. ஆடு மாடு 4 கால் ஜீவன், கோழி 2 கால் ஜீவன். எதுக்கும் ஒத்த கால் ஜீவன் ஏதாவது இருந்தா முயற்சி பண்ணு. ஒத்த கால் ஜீவனா? உன் காலை உடைச்சிட்டு உன்னையே தான் முயற்சி பண்ணணும். என்ன சாப்பிடுற? டேய் பையா, ஒரு பிளேட் பிரியாணி கொண்டா. பிரியாணியா? உன் கடை ரேட்டு 10 ரூபாய் ஆச்சா? என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்குது. 5 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கொடுமா. பரவாயில்லையா, பிரியாணி ஃபுல்லா சாப்பிடு. உனக்கு